தகவல் தொடர்பு செயல்முறை. தகவல் தொடர்பு 2 அல்லது அதற்கும் அதிகமான நபர்களுக்கு இடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் செயல்முறையாகும். அனுப்புனர் என்பவர் செய்தியை அனுப்புகிற நபராவார். தகவலை பரிமாறிக்கொள்ள அவனுக்கு செய்தியானது தேவைப்படுகிறது. தெரிவிக்க வேண்டிய தகவலின் தனது கருத்துக்களை வார்த்தைகள் போன்ற அனுப்பப்படக்கூடிய வடிவில் மாற்றும் ஒரு செய்தியான ஒரு என்கோடும் அவருக்கு தேவை. செய்தி அனுப்பப்படும் விதத்தில் ஒரு தகவல் தொடர்பு சேனலை தேர்ந்தெடுக்க வேண்டும். பேசுதல், எழுதுதல், வீடியோ பரிமாற்றம், ஆடியோ பரிமாற்றம், இமெயில்கள் வழியாக எலக்ட்ரானிக் பரிமாற்றம், டெக்ஸ்ட் செய்திகள் மற்றும் ஃபேக்ஸ்கள் மற்றும் உடல் மொழி போன்ற வாய்மொழி அல்லாத தகவல் தொடர்பு நிகழ்வுகள் ஆகியவை தகவல் தொடர்பு சேனல்கள் ஆகும். இந்த நபர்தான் பெறுநர் ஆவார் என்ற தகவல் தொடர்பு இலக்கையும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். பெறுநர் செய்தியை டீகோட் செய்ய, அதாவது செய்தியை மனதளவில் புரிந்து கொள்ளும் திறன் பெற்றிருக்க வேண்டும். உங்களால் டீகோட் செய்ய முடியவில்லை என்றால் செய்தி செயலிழந்து விடுகிறது. உதாரணமாக, பெறுநரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அந்நிய மொழியில் செய்தியை அனுப்புதல். சில நேரங்களில் அனுப்புனருக்கு பெறுநர் திருப்பி அனுப்பும் ஒரு செய்தியான கருத்து கணிப்பை பெறுநர் அனுப்புனருக்கு அனுப்புவார். உதாரணமாக, ஸ்ட்ரீம் உறுப்பினர் ஒரு படிவத்தில் கருத்து கணிப்புகளை கொடுக்கலாம். அவரது செய்தியில் பெறும் சில தகவலை ஒரு கேள்வியானது தெளிவுபடுத்துகிறது. தகவல் தொடர்பு செயல்முறையில் ஒரு நவீனத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைத்து அம்சங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்போம். ஒரு அனுப்புனர் தகவலை என்கோட் செய்கிறார். அனுப்புனர் செய்தியை அனுப்புவதற்கான ஒரு தகவல் தொடர்பு சேனலை தேர்ந்தெடுக்கிறார். பெறுநர் செய்தியை பெறுகிறார். பெறுநர் செய்தியை டீகோட் செய்கிறார். பெறுநர் அனுப்புனருக்கு கருத்து கணிப்பை கொடுக்கலாம். இரைச்சல் என்பது அனுப்புனரிடம் இருந்து பெறுநருக்கு செல்லும் ஒரு செய்தி பரிமாற்றம் மற்றும் டீகோடிங் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள எந்த குறுக்கீடுகளும் ஆகும்.